என்னது டைம் இல்லையா? ஃபோன் பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம். டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand. அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக இருக்கிற வரையில் அதிமுக பாஜக கூட்டணி என்பது இருக்கவே இருக்காது. அப்படின்னா அடுத்த கேள்வி கேட்பீங்க, அண்ணாமலை மாறி விடுவாரா அப்படின்னு. மாறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. பாஜக தரப்பிலும் சரி அதிமுக தரப்பிலும் சரி ரெண்டாம் கட்ட தலைவர்களுக்கு இந்த அபிலாஷை, விருப்பம், ஆசை எல்லாம் இருக்குது. ஆனால் முதல்கட்ட தலைவராக இருக்கிற தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலை, அனைத்து இந்திய அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி 2 பேருக்கு இதில் உடன்பாடு இருப்பதாக நான் கருதவில்லை. மத்திய தலைமை தான் முடிவு செய்யும், அதை தான் அண்ணாமலை கேட்பார். என்றாலும் மத்திய தலைமை அண்ணாமலைக்கு பூரண சுதந்திரம் கொடுத்து விட்டது. அதிமுக அலையன்ஸ் வேண்டாம் அப்படின்னு அவர் சொன்னாரா, அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் ஜேபி நட்டாவும் ஓகேண்டுவாங்க. இப்போது அடக்கி வாசிக்கிறார்கள். தேவையில்லாமல் சர்ச்சை ஏற்படுத்தாமல் இருந்தால் மற்ற அணியிலிருந்து அதிமுக போகும் என்று நாம் கருதுகிற சில கட்சிகள் ஒருவேளை பாஜக பக்கம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் கூட இருக்கலாம். திமுக தனக்கு சரியான சவாலாக எதிரியாகத்தான் கருதுகிறார்கள். ஆனால் அதிமுக பலவீனப்பட்டு போச்சு. அதிமுக ஒரு தெளிவற்ற நிலையில தான் இருக்குது. இன்னமும் பாஜகவோட உறவு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அதை நம்புற மாதிரி அவங்க நடந்துக்கல. அதில் சில பேர் இன்னும் திமுகவின் சில தலைவர்கள் பிஜேபியோடு நல்லுறவையும் நல்ல தொடர்பையும் நட்பை வளர்த்து வச்சுப்போம் மறைமுகமாக, என்னைக்காவது பயன்படும் என்பதுக்காக பேரை சொல்ல விரும்பலை. சில தலைவர்கள் இருக்காங்க, திமுகவில் இருக்கிற தலைவர்கள். பெரியார் பிள்ளையார் சிலை உடைச்சோடனே தெருக்கு தெரு பிள்ளையார் கோயில் தமிழ்நாட்டில் வந்தது. ஸோ எல்லாத்துக்குமே எதிர்வினை என்று தானாக உருவாகிவிடும். நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரியாரை தொடர்ந்து வசைபாடுவதன் மூலமாக பெரியார் இன்னும் தீவிரமாக பரவி விடுவார். ஈரோடு கிழக்கு தேர்தலில் நிச்சயமாக திமுக தான் வெற்றி பெறும். அதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய. எதிர்கட்சிகள் புறக்கணித்து விட்டன. இந்த சூழலில் 2வது இடத்தை நிச்சயமாக நாம் தமிழர் பெறும். நாங்கள் 2வது இடம் இருக்கிறோம் என்று நிரூபிப்பதற்காகவும் இப்படி பேசுவதற்காகவும் லைவ்லியாக இருக்கணும் இல்லையா, லைவ் ஒயர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த மாதிரி இந்த அரசியல் களத்தில் நம்ம இருந்துகிட்டே அணையாத நெருப்பாக இருந்துகிட்டே இருக்கணுன்றதுக்காக இப்படி பேசுகிறாரோ என்று நான் கருதுகிறேன். ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வினோத். சார், 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான இந்த கூட்டணி அலைன்ஸ் காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நிறைய விவாதங்கள்ல மிக முக்கியமான விவாதமாக மீண்டும் மலர்கிறதா அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிற விஷயங்கள் விவாதிக்கப்பட்டு வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். குறிப்பா பாமக, பாஜக, அதுக்கப்புறம் அதிமுக ஒரே கூட்டணியில் இருந்து 2026 தேர்தலை சந்திக்குமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்கு. குறிப்பா அதுக்கு ரகசிய சந்திப்புகள் அது இது நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் கூட அதுக்கான வாய்ப்பு இன்னமும் இருக்கு அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? வாய்ப்பு இருக்குன்றது 2ஆம் கட்ட தலைவர்களை பொறுத்தவரையில் பாஜக தரப்பிலும் சரி அதிமுக தரப்பிலும் சரி 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு இந்த அபிலாஷை, விருப்பம், ஆசை எல்லாம் இருக்கு. ஆனால் முதல்கட்ட தலைவராக இருக்கிற தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலை, அனைத்து இந்திய அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி 2 பேருக்கு இதில் உடன்பாடு இருப்பதாக நான் கருதவில்லை. 2 பேருமே தனித்து நின்று செயல்படணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு, எனக்கு புரிதல் காரணமாகவும் தெரிவிக்கப்பட்ட சில சோர்ஸ் கிடைச்ச தகவல், as long as அண்ணாமலை இஸ் தேர், அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக இருக்கிற வரையில் அதிமுக பாஜக கூட்டணி என்பது இருக்கவே இருக்காது. பாஜக தலைமையிலான ஒரு கூட்டணி இருக்கும். அது என்ன மாதிரி கூட்டணி என்றால் பாஜக தலைமையிலான கூட்டணி அப்படின்னு தான் இருக்குமே தவிர இது அண்ணாமலை இருக்கிற வரையில். அப்படின்னா அடுத்த கேள்வி கேட்பீங்க, அண்ணாமலை மாறி விடுவாரா அப்படின்னு. மாறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. நம்பர் 1, அதுக்கு பாஜகவினுடைய ஒரு கேரக்டர் ஒன்று உண்டு. தேசிய அளவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்போவுமே அவங்க மேலே தான் இருக்கணும்னு பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் பாஜக அதிமுகவோட அலையன்ஸ் வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு. நீண்ட பல காலமாக ஆட்சியில் இருந்த கட்சி அதிமுக பெரிய கட்சியாக கருதப்படுகிறது இன்றளவு. அப்படி இருக்கிற போது பாஜகவுக்கு அதிமுக இடங்களை ஒதுக்கும், பாஜக ஏற்றுக்கொள்ளும் என்கிற நிலை உருவாகும். அதற்கு பாஜகவுக்கு விருப்பம் கிடையாது. தேமுதிக அதிமுக இவ்வளோ சீட்டு கொடுக்குறேன்னா தேமுதிக வாங்கிக்கும்.
இவ்வளோ தரேன் அப்படின்னு சொன்னால் பாமக வாங்கிக்கும், கொஞ்சம் கூடவே கேட்டு வாங்கிக்கும், பேர்கெயின் பண்ணும், எங்கள் கம்யூனிட்டி இருக்குது அப்படின்னு ஏதோ சொல்லி. மற்ற கட்சிகளும் வேறு சில சின்ன கட்சிகளும் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ வாங்கிக்கோ அப்படின்னு. பாஜக அப்படி செய்வதற்கான மனநிலை இன்றைக்கு தமிழக பாஜகக்கு இல்லை. காரணம் அதனுடைய தலைவர் உறுதியாக இருக்கார். ஒன்று. இரண்டாவது, நீங்கள் இப்போ அண்மை காலத்தில் அவர் லண்டனு போயிட்டு திரும்பினோடனே அவரோட குரல் இதுவாச்சே, டோன் டவுன் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், சில விஷயங்களை டோன் டவுன் மட்டும் பண்ணல, நிறைய இடங்கள்ல எக்ஸ்பிரசிவா அவரே என்ன சொல்றாரு, அதிமுகவுக்கும் எனக்கும் தனிப்பட்ட எந்த பகையும் இல்லை, அதிமுகவுக்கும் எனக்கும் தனிப்பட்ட பகையில் என்ன பகை இருக்கு அப்படின்ட்டு அவரே சொல்றாரு. ஸோ அதே மாதிரி கூட்டணி சம்பந்தமான முடிவுகளை டெல்லி தான் எடுக்கும், அதுக்கும் மாநில தலைமைக்கும் பெரிய சம்மந்தம் இல்லைங்கிறாரு. அதை தாண்டி இப்போ ஜெயக்குமார் அந்த டீ பார்ட்டியில் நடந்தது நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் எந்த இடத்துலையும் ஆஃப்டர் த லண்டன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் எந்த இடத்துலையும் அதிமுகவுக்கு விரோதமாகவோ அப்போ எப்படி தற்கொலைன்ற அளவுக்கு பேசிட்டு இருந்தார் அவங்களோட பொதுச்செயலாளரை. ஆனால் லண்டன் விஷயத்துக்கு அப்புறம் அப்படியே ஒரு ஷிஃப்ட் நடந்திருக்கு. நீங்க 3 பாயிண்ட் சொன்னீங்க. ஒன்று, திமுகவை பற்றி நீங்க கேள்வி கேட்டீங்க, திமுகவுக்கும் உங்களுக்கு என்ன அப்படின்னா, திமுகவை பொறுத்தவரை எங்களுக்கு என்ன தனிப்பட்ட அவர் என்ன சொல்லுதான் சொல்லுவார். இல்ல அப்படி சொல்ல, திமுக சொல்லும் போது என் ரத்தத்திலேயே திமுக எதிர்ப்பு இருக்குன்னு திமுக பத்தி சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கலாம். ஆனா கலைஞர் கருணாநிதி மீது அவருக்கு இருக்கிற மரியாதையை அவர் மாற்றிக்கொண்டதாக தெரியல. திமுக அவர் எதிர்க்கிறது காரணம் அவருக்கு அவர் விமர்சிக்கிற அராஜகம், சர்வாதிகாரம், சட்டம் ஒழுங்கு கேடு, போதைப்பொருள் நடமாட்டம், ஊழல், இந்த மாதிரி விஷயங்கள் ஒட்டி தான். இதை எல்லாத்தையும் ஒருவேளை மாற்றிடுச்சுன்னு வச்சுக்க, சூழல் மாறினா திமுக கூட அவர் ஒன்றும் பெருசாக இஷ்யூவை நினைக்க மாட்டார். ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட்டு நீங்கள் என்ன சொன்னீங்க, ஜெயக்குமாரோட கைக்குழு. அவர் அது விஷயத்தில் நாகரிகமாக தான் நடந்துக்கிறார். சீமானது கூட தான் கட்டி பிடிச்சிக்கிட்டார் ஒரு முறை. ஆனால் திமுக தலைவர்களோடு கூட அவர் நட்புறவு தனிப்பட்ட முறையில் பார்க்கிறார். அது ஒரு விஷயம் இல்லை. இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லி கேட்டீங்க நீங்கள், மத்திய தலைமை தான் முடிவு செய்யும். மத்திய தலைமை தான் முடிவு செய்யும். அது அங்கே தான் விஷயமே இருக்குது. மத்திய தலைமை தான் முடிவு செய்யும், அதை தான் அண்ணாமலை கேட்பார். என்றாலும் மத்திய தலைமை அண்ணாமலைக்கு பூரண சுதந்திரம் கொடுத்து விட்டது, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இவர் அதிமுக அலையன்ஸ் வேண்டாம் அப்படின்னு அவர் சொன்னாரா, அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் ஜேபி நட்டாவும் ஓகேன்டுவாங்க. அப்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, அதிமுக உறவு கிடையாதுன்னு இவர் சொல்கிறது அவங்க எக்கோ பண்ணுவாங்க. ஏனென்றால் அவங்களுக்கு தமிழ்நாடு ஒரு இஷ்யூ அல்ல, தமிழ்நாட்டில் இடம் பிடிக்கணும்னு இப்போதைய கனவு அல்ல. இன்னும் தெளிவாக சொல்கிறேன், பாஜக தனது தலைமையிலான தான் மேலாதிக்கம் உள்ள காலம் வருவரையில் பொறுத்து கொண்டிருக்கும். இதுதான் பாஜகவுடைய நம்பர் 1, அதாவது ஃப்ரம் த டே 1 முதல் நாளிலிருந்து எடுக்கிற நடவடிக்கை. ஏனென்றால் தேசிய அளவில் பாஜக எல்லா கட்சிகளாலும் புறக்கணிக்கப்பட்டு அவமதிக்கப்பட்ட கட்சி. அதனால் அடி வாங்கிட்டாங்க. இனிமேல் நாம் தனித்து நிற்கணும், எல்லோரும் என் கீழே கூட்டணி அமையணுமே தவிர நான் இன்னொருத்தர் கீழே இருக்க மாட்டேன். இதை தான் 84 முடிவெடுத்தாங்க. 2 சீட்டில் ஜெயித்தவங்க. அதுக்கு பிறகு எந்த கட்சியோடையும் அவங்க உறவு வச்சுக்கல. உறவுனா கூட்டணி இருப்பாங்க, இவங்களுக்குள்ளே கீழே இருக்கிற கூட்டணியாக தான் இருக்கும். இன்னொரு கட்சியோட தயவில் அவங்க இருந்ததே கிடையாது. மாநில அளவில் கொஞ்சம் இருந்திருக்குமே, இருந்த காலங்கள் உண்டு. இப்போது அதையும் மாற்றிவிட்டார்கள். எந்த இடத்துலையும் நம்ம இன்னொருத்தன் கீழே இருக்கக்கூடாது. இல்லைன்னா ஜம்மு காஷ்மீரில் முஃப்தி முகமது சயீது கட்சியோடையோ அல்லது அதாவது மெஹபூபா முஃப்தி கட்சியோடவோ அல்லது குலாம் நபி ஆசத்தோடவோ அல்லது வேறு யாரோட உறவு வச்சுக்கிட்டு கட்டஸ்ட் பண்ணியிருப்பாங்களே, அவங்க அதில் கிளியர் ஆகிட்டாங்க. இப்போது அவங்களுடைய நிலைப்பாடு நாங்கள் தனியாக இல்லை எங்கள். இதுதான் மத்திய பாஜகவுடைய நிலைப்பாடு. இதையே எதிரொலிக்கிறார் அண்ணாமலையுடைய இயல்பான நிலையும் இதுதான். இதற்கு பூரண ஆசீர்வாதம் மத்திய தேசிய தலைமைக்கு உண்டு. ஆகையினால தேசிய தலைமை என்ன சொல்றதோ அதை கேட்ட கூட்டணியை பொறுத்தவரை இருக்குது. கிளியர். தேசிய தலைமைன்னு சொல்லுவோம், பாஜக தலைமையிலான கூட்டணிங்க. நீங்கள் மறந்துருப்பாங்களே பல பேர், 2021 சட்டப்பேரவை தேர்தலில் தமிழ்நாட்டுக்கு வந்த அமித்ஷா தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி என்று தான் சொன்னார். அதிமுக தலைமையிலான கூட்டணின்னு சொல்லலை. இப்போ அதிமுக தான் அதிக இடங்களை போட்டியிட்டது, சில சீட்டுகளை கொடுத்தது, 4 சீட்டில் பிஜேபி ஜெயிச்சது. இருந்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிற அந்த இமேஜை ரீட்டைன் பண்ணிக்கிட்டாரு அமித்ஷாவே சொன்னார். அதில் சில பேருக்கு கொஞ்சம் ஏன் இப்படி சொல்கிறாருன்னு சொன்னாங்களே தவிர, பாஜக கூட்டணின்னு சொன்னால் கூட எதிர்ப்பாங்க போல இருக்குது அந்த மாதிரி. ஆனால் அந்த இடத்துல இஸ் வெரி கிளியர். இது மாதிரி மற்ற கட்சி இல்லையே.
இந்தியா கூட்டணி நேஷனல் லெவல் இருக்கும், தமிழ்நாட்டில் மாற்று திமுக தலைமையிலான கூட்டணி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. திமுக கொடுக்குறத தான் வாங்கிப்பாங்க மற்ற கட்சிகள், அப்படி ஒரு சூழல். அதே பாஜகவை பொறுத்தவரை இந்த 3 காரணத்துக்கும் இதுதான் காரணம். இப்போது அடக்கி வாசிக்கிறார்கள், தேவையில்லாமல் சர்ச்சை ஏற்படுத்த வேண்டாம். அதுபோல் இன்னொரு காரணம் இருக்குது, சர்ச்சை ஏற்படுத்தாமல் இருந்தால் மற்ற அணியிலிருந்து அதிமுகவுக்கு போகும் என்று நாம் கருதுகிற சில கட்சிகள், ஒருவேளை நாம் நினைத்து கொண்டிருக்கிற கட்சிகள் ஒருவேளை பாஜக பக்கம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் கூட இருக்கலாம். காங்கிரஸ் அது திமுக கூட்டணி சொல்லல, மற்ற கூட்டணிகளை சொல்கிறது. அதனால அவங்களுடைய அணுகுமுறை காய் நகர்த்துது தெளிவாக இருக்குது. இப்போ இன்னொரு விஷயம் இப்போ பார்ப்போம். நம்ம ஏற்கனவே பெரியார் சீமான் பற்றி நிறைய பேசிட்டோம். இப்போ அதுலேருந்து அடுத்த கட்டமாக போகணும்னு விரும்புகிறேன். மிக குறிப்பாக இது ஏற்படுத்த போகிற அரசியல் தாக்கம் என்ன? பெரியாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே ஒரு அரசியல் தாக்கம் வந்து, ஏன்னா அவர் வந்து ஒரு இயக்கத்தின் தலைவரை தவிர ஒரு அரசியல் கட்சி தலைவராக வந்து அவர் எப்போவும் இருந்தது கிடையாது. வாக்கு அரசியலில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அவருடைய பங்கு எங்கே இருந்ததா அப்படின்னு நமக்கு வந்து கேள்விக்குறி தான். அப்படி இருக்கும்போது இப்போ சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக பெரியாரை விமர்சித்து பேச அது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, சீமான் வெர்சஸ் திமுக அப்படிங்கிற நிலையை நோக்கி வந்து விட்டதா அப்படின்னு. ஏன்னா அண்ணா அறிவாலயத்தில் எப்போவுமே வந்து அதிமுகக்கு எதிராக செய்தியாளர் சந்திப்பு நடக்கும், அதுக்கப்புறம் பாஜகக்கு எதிராக செய்தியாளர் சந்திப்பு நடக்கும். ஆனால் ஒரு 2 நாளாக பார்க்குறோம், செய்தியாளர் சந்திப்பு அண்ணா அறிவாலயத்தில் நடக்கிற செய்தியாளர் சந்திப்பில் வந்து சீமானுக்கு எதிராக செய்தியாளர் சந்திப்பு நடக்குது. அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழிலிருந்து 3000 பேர் இணைகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருசாக விளம்பரம் பண்ணி அதுக்கு தலைமை தாங்குறார் முதலமைச்சர். அப்போ அதிமுக பாஜக இந்த இரண்டையும் ஓரளவுக்கு வந்து லைம் லைட்ல இருந்து தள்ளிட்டு இப்போ திமுகக்கு எதிர்னா நாம் தமிழர் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்களா எல்லாரும்? திமுக வந்து அவங்களுக்கு அதிமுக தனக்கு சரியான சவாலாக எதிரியாகத்தான் கருதுகிறார்கள். ஆனால் அதிமுக பலவீனப்பட்டு போச்சு. இன்னொன்று, அதிமுக ஒரு தெளிவற்ற நிலையில தான் இருக்குது. இன்னமும் பாஜகவோட உறவு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அதை நம்புற மாதிரி அவங்க நடந்துக்கல. அம்மையார் ஜெயலலிதா இருந்தபோது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகிற வகையில் உறுதியாக வெளிப்படுத்தினார். நான் திரும்ப எல்லா தளத்துக்கும் சொன்னதான் லேடியா மோடியா, அது போகலை. அவங்களுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் அப்படி தான் இருந்தது. ஆனால் எடப்பாடி இன்னமும் நீங்கள் வாயில் சொல்லிட்டு இருக்கலாமே தவிர நீங்கள் என்ன செஞ்சீங்கிறது தான் எடுபடும். திமுக கூட சொன்னது எடுபடாது, செயல்பாடு தான் எடுபடுது. அதே மாதிரி நீங்களும் சொல்லும்போது பாஜக உறவு கிடையாதுங்க அப்படின்றது மட்டுமே எதிர்த்து ஒரு இது பண்ணுங்களேன். எங்கே பண்ணுறாங்க? டங்ஸ்டன் உட்பட எல்லா விஷயத்திலும் பிஜேபிக்கு எதிராக அவங்க என்ன போராட்டம் நடத்தாங்க, என்ன இது பரந்தூர் எதுவாக இருந்தாலுமே அந்த வேகமும் உத்வேகமும் காட்டாதனால இந்த சந்தேகம் இருக்குது. அதனால் அது வீக்காக போயிடுச்சு. ஒன்று, பிஜேபியை வந்து நாம் எதிர்த்தோம்னா, திமுகவோட பார்வையில் என்ன சொல்கிறது, பிஜேபியை எதிர்த்தோம்னா தப்பித்தவர் ஏற்கனவே பிஜேபி பிசாசு மாதிரி வளர்ந்துருச்சுன்னு சொன்னார் துரைமுருகன். மறுபடியும் அது வளர்ந்துருச்சுன்னா நமக்கு 2 விஷயம் இருக்குது. ஒன்று, மத்தியில் அவங்க சக்தி வாய்ந்த கட்சியாக இருக்குது, எந்த நேரத்திலும் இடி போன்ற இதனால அந்த ஒரு அச்சம் இருக்குது, வழக்குகள் ரெய்டுகள் அது ஒரு அச்சம் இருக்குது. 2வது, இவங்களை வளர்த்து நாம் ஏன் வளர்க்கணும் இங்கே எண்ணம் இப்போ திமுகவுக்கு வந்திருக்கு. முதல்ல சொல்லியிருந்தாங்க, அதில் சில பேர் இன்னும் திமுகவின் சில தலைவர்கள் தே மெயின்டைன் எ குட் ரேப்போ வித் பிஜேபியோடு நல்லுறவையும் நல்ல தொடர்பையும் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். பேரை சொல்ல விரும்பலை, சில தலைவர்கள் இருக்காங்க திமுகவில் இருக்கிற தலைவர்கள். இது வந்து நமக்கு சாதகம். நாளைக்கு ஏதாவது சேஃப்டிக்காக இருப்போம், சேஃப்டி நம்ம ஒரு இது நட்பு வளர்த்து வச்சுப்போம் மறைமுகமாக, என்னைக்காவது பயன்படும் என்பதுக்காக. என்னைக்காவது பயன்படும்னா என்ன அர்த்தம்? 2 விஷயம் இருக்குது. நாளைக்கு இது சொல்லப்படுகிற யுகம்தான், இப்படியே நடந்துடும் நான் சொல்லலை, ஆனால் நடக்காதுன்னு சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு தெலுங்கு தேசமோ அல்லது நிதிஷ்குமார் ஆரிஃபுமாருடைய தேநீர் ஆளுநருடைய தேநீர் வந்து புறக்கணிச்சிருக்கார். அவருக்கு என்ன மனநிலையோ தெரியாது. நாளைக்கு அவர் நம்பகத்தன்மையும் வரலாறு அறிந்த உண்மைகள் இங்கே இருப்பார். காலையில் இன்னொரு அணிக்கு சாயந்தரம் போவார்ன்றது தெரிஞ்சது. அதனால் அவர் ஒருவேளை அவரோ அல்லது தெலுங்கு தேசமோ பாஜக கூட்டணி இது வெளியேற நேர்ந்தால் இவங்க கை கொடுக்க தயங்க மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல முடியாது. இந்த காரணங்களால் பிஜேபியோட நாம் தமிழர் எதிர்க்கலாம் அப்படின்னு. ஒன்று, நாம் தமிழரை எதிர்க்கிறார்கள் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம் தமிழர் ஒருங்கிணைப்பு இப்ப அந்த எதிர்கட்சி அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல
அந்த ஒரு லைம்லைட்ல இப்போதைக்கு இப்போ இந்த 2 வாரம் காலகட்டம் பார்க்குறோம். திமுக யாரை எதிர்க்குது அப்படின்னா நாம் தமிழர் எதிர்க்குது, நாம் தமிழர் திமுகவை எதிர்க்கிறாங்க. இப்படிதான் வந்து அது வந்து ஒரு 2 வார காலமாக இதுல ஒரு அரசியலையும் பார்க்கணும் சார். பெரியாரை விமர்சிக்கிறாரு. அவருடைய விமர்சனத்தை பற்றி என்னுடைய பார்வையும் புரிதலும் வேற, அதை விட்டுருவோம். அந்த விமர்சிக்கும் போது ரியாக்ட் பண்ணலைன்னா வேற தளத்தில் இருக்கிறவங்க நினைப்பாங்க, திமுக பெரியாருக்கு சப்போர்ட் பண்ணாதா, மறந்துட்டாங்களா திமுக அப்படிங்கிற ஒரு இது வருன்றதுக்காக, இல்லை நாங்கள் பெரியாரிஸ்டுகள், பெரியாரின் உண்மையான வாரிசுகள், பெரியாரின் உண்மையான தொண்டர்கள் காமிச்சிக்கிறதுக்காகவே செய்கிறாங்க. அந்த அந்த அளவு கூட அதிமுக செய்யறது தான் பெரிய வியப்பாக இருக்குது. ஜெயலலிதா அம்மையார் தான் இப்படி பண்ண மாட்டாங்க. ஜெயலலிதா அம்மையார் அவங்க அம்மா வந்து பெரியார் கொள்கைகளை வந்து அப்ஹோல்ட் பண்ணாங்க, உயர்த்தி பிடித்தார்கள். அது வந்து அதனால தான் உங்களுக்கு தெரியும், ஜெயலலிதா கொண்டு வந்த இடஒதுக்கீட்டுக்காக தான் அவர் பாராட்டி சமூக நீதி காத்த வீராங்கன்னு சொன்னாங்க. இன்னொரு தகவலும் உண்டு, பல பேருக்கு தெரியாது. அவர் ஆகம பயிற்சி பள்ளி தொடங்கினாங்க ஜெயலலிதா. அது என்ன நிலையில இருக்கே தெரியல. அந்த ஆகம பயிற்சி பள்ளியில் அர்ச்சகர்களுக்கான பயிற்சியெல்லாம் நடத்தப்படும்னு சொல்லி அறிவித்தாங்க, சட்டப்பேரவையில் அறிவித்தாங்க. நான் அதை அப்போ கவர் பண்ணேன் நிருபரா. அப்போ சட்டப்பேரவையில் அறிவிக்கும் போது பண்ருட்டியார் ஒரு கேள்வி கேட்கிறார், பாமக அப்போ அவர் கேள்வி கேட்கும்போது இதில் இடஒதுக்கீடு கடைப்பிடிக்கப்படும், ஆனால் இடஒதுக்கீடு முழுமையாக கடைப்பிடிக்கப்படும்னு சொன்னார். அதாவது அர்ச்சகர்களாக இருப்பவர்களில் 19% 69% பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு உண்டு என்கிற கருத்து அதில் பிரதிபலித்தது. அப்போது வீரமணி அவர்கள் என்ன அறிக்கை விட்டார், பெரியார் நெஞ்சில் தைத்த முள் நீக்கப்பட்டு விட்டது அப்படின்னு ஜெயலலிதாவை பாராட்டினார். ஸோ அவங்க எல்லாமே திமுக அதிமுக என்றால் பெரியாருக்கு பெரியார் கொள்கைகளை முன்னெடுத்து செல்பவர்கள் என்று இருந்தது இல்லை. அதில் அதிமுக ரொம்ப பின்தங்கி போச்சு. நாங்கள் தான் அப்படி நிரூபிப்பதற்காகத்தான் திமுக செய்கிறாங்க. அதுக்கு சரியான கருவி இப்போது நாம் தமிழர் கிடச்சிது. என்ன சிக்கல்னா, ராம் தமிழர் சீமான் வந்து ஏதோ பெரியார ஒரு கருத்தியல் ரீதியாக 2-3 விமர்சனங்களை முன்வைத்து விட்டு போயிருக்கணும். தினம் அதை பேசுகிறாரு. அது நாளைக்கு எதிர்வினையும் கூட ஆகக்கூடும். ஏன்னா இதுக்கு பெரியார்கிட்டே உதாரணம் எடுத்துக்கலாம். பெரியார் பிள்ளையார் சிலை உடைச்சாரு, அண்ணா கிளியாராக இருந்தார். பெரியார் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டோம், பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டோம் அப்படின்னு தன்னுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தோட நிலைப்பாட்டை தெளிவாக சொன்னார். ஆனால் பெரியார் பிள்ளையார் சிலை உடைச்ச உடனே தெருக்கு தெரு பிள்ளையார் கோயில் தமிழ்நாட்டில் வந்தது. ஸோ எல்லாத்துக்குமே எதிர்வினை என்று தானாக உருவாகிவிடும். நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரியாரை தொடர்ந்து வசைபாடுவதன் மூலமாக பெரியார் இன்னும் தீவிரமாக பரவி விடுவார் என்பதையும் அவர் புரிந்து கொள்ள. இல்லை, ஆனால் அதில் ஒரு அடிப்படை கேள்வி இருக்குது. பெரியாரிஸ்டுக்குன்னு இங்கே என்ன ஒரு கிரவுண்ட் இருக்கு? ஏன்னா சீமானவர்களுடைய வீடு முற்றுகைன்னு சொல்லிட்டு ஒரு 32 பெரியார் இயக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. எல்லாம் ஒரு இயக்கத்துக்கு 1000 பேர் அப்படின்னாலும் வந்து அது எங்கேயோ போயிருக்கும். ஆனால் ஒரு 32 இயக்கங்கள் போய் கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் கூட அங்கே வந்து போகல. அதே மாதிரி இப்போ பெரியாரை எதிர்த்து என்னதான் பேசினாலும் இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அவர் போட்டிடுறார். அங்கே ஒன்றும் மக்கள் நீ எப்படி பெரியாரை பேசிட்டு அவரோட பிறந்த மாவட்டத்துக்கே வரேன்னு யாரும் கேள்வி கேட்கல. அப்போ பெரியாரே இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பிம்பமாக இல்லையோ அப்படிங்கிற விஷயத்தை அதை கேள்விப்பது இல்லை. பெரியார் இஸ் நாட் அ ஓட் பில்லர், பெரியார் இஸ் அன் ஐடியாலஜிக்கல் ஐகான். ஒரு சித்தாந்த அடையாளமாகத்தான் கருதப்படுகிறார் என்று வாக்குகளை ஈர்ப்பதற்கான இல்ல அதுதான் அது நாம புரிஞ்சுக்கணும். இல்லை, அதுதான் இப்போ விவேகானந்தரோ இல்லை வந்து மற்ற தலைவர்கள், இந்த மாநிலம் சார்ந்த தலைவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவங்க இப்போ சத்ரபதி சிவாஜி ஆகட்டும், அந்த மக்களுடைய உணர்வுகளிலையும் உள்ளத்திலையும் கலந்த ஒரு தலைவர்களாக இருக்கிறாங்க. அதனால அங்கே இருக்க அரசியல் கட்சிகள் யாரும் அவங்கள விமர்சிக்காத ஒரு சூழல் இருக்கு. ஒருவேளை அந்த மாதிரி அந்த மக்களுடைய உள்ளத்தில் கலந்த ஒரு தலைவராக ஒருவேளை பெரியார் இருப்பாரே, ஆனால் மக்கள்கிட்ட இருந்தே ஒரு பெரிய ஒரு கண்டன குரல் வந்திருக்கும். ஏன் சீமான் இப்படி பேசுங்கன்னு கேள்வி வந்திருக்கும். ஆனால் மக்கள்கிட்ட இருந்து எதுவுமே வரலையோ, அப்படி ஒரு பேசியிருக்கிறாரா, என்ன பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு திருப்பியும் மறு ஆய்வு செய்யா அப்படிங்கிற நோக்கி தான் சமூக தளத்தில் நிறைய பேர் எழுதிட்டு இருக்கிறாங்க. அப்போ உண்மையிலே வந்து என்னதான் அப்படின்னு ஒரு கேள்வி வராதாங்க? எனக்கு அதில் வந்து எந்த விதமான உடன்பாடு இல்லைன்னா, பெரியார் ஒரு ஐடியாலஜிக்கல் ஐகான்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரியார் சித்தாந்தங்களை மதிப்பாங்க, பெரியாரை மதிப்பாங்களே தவிர இவங்க வந்து பெரியாருடைய எல்லா கொள்கையிலும் தமிழக மக்கள் பின்பற்றுகிறார்களா இல்லை. ஆனால் அதுக்காக அவர் நிராகரிக்கிறார். இப்போ காந்திய கொள்கை சார் எளிமையாக இருக்கணும், தியானம் பண்ணணும், இந்த மாதிரி காந்திய கோட்பாடுக்கு நிறைய இருக்குது. ஆனால் இந்தியாவில் மதுவிலக்கு உள்ள மாநிலங்கள் எத்தனை? 2 தான், குஜராத்தும் பீகாரும் தான் நான் அறிந்த வரையில்.
சத்தியம் பேசுகிறவர்களுக்கு சத்தியம் தான் முக்கியத்துவம்னு மகாத்மா காந்தி சொன்னார். ஆனால் மகாத்மா காந்தி மீதான மரியாதை இருக்கா இல்லையா? அந்த மாதிரி பெரியார் மீதான மரியாதை தமிழக மக்களுக்கு உண்டு. ஆனால் கோவில் குளங்கள் போவோம், ஜாதிகள் பார்ப்போம், ஜாதகம் பார்ப்போம், 4 நட்சத்திரம் பார்ப்போம், மூட நம்பிக்கை எதிர்ப்பார் இதில் இருப்போம். அதை பற்றி என்னுடைய கருத்து விவாதங்கள் வேறு. என்ன சொல்கிறேன்னா, அதாவது தேவையில்லாமல் பெரியாரை சீண்டுவது அதீதமானதாக தான் நான் கருதி. அதாவது இருக்கலாம். பாஜகவினரே பெரியாரை விமர்சித்த அளவை விட அதிகமாக தான் இவர்கள். இல்ல, ஆனா இன்னைக்கு வரைக்கும் பெரியார் வந்து ஒரு லிவிங் ஒரு எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு லீடரா அவர் வந்து தொடர்ச்சியாக இந்த மாதிரி விஷயங்களுக்கு எதிரானவராக நின்றுருக்காரு அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்போ குறிப்பா பாஜகவினர் தரப்புல இருந்து அவங்க சைட்ல இருந்து ஒரு எதிர்ப்பு பார்க்கும்போது, நாங்க வந்து ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு அவங்க போறாங்க, சாமி கும்பிட போறாங்கிற போது அதே ஸ்ரீரங்கம் கோயில் ஆப்போசிட்ல ஒரு சிலையை வச்சு கடவுளை கும்பிட்றவன் அயோக்கியன் காட்டு மராண்டின்னு சொல்லிட்டு எழுதிட்டு ஒரு சிலை, அதுக்கு ஒரு போலீஸ் பாதுகாப்போட இருக்கும்போது எங்களுக்கு அது போகும்போது அந்த வாசத்தை பார்த்துட்டு போகும்போது புண்படுது அப்படின்னு சொல்ற பக்தர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. இன்னொன்னு தமிழை வந்து சனியன் தாய்மொழி அதாவது தமிழ் தாயை வந்து பழிச்சு பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து இது எங்களுக்கு புண்பட்டு இருக்கு, அதை நாங்க விமர்சிக்கிறோம். பெரியார் என்ன விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரா? அவர் என்ன கடவுளான்னு கேள்வி கேட்கிறாங்கல்ல? இல்ல அதெல்லாம் பெரியார் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் அல்ல. இஷ்யூ என்னன்னா, அவர் வந்து அவரோட சித்தாந்த லெவலோட அவர் வச்சிருக்காங்களே தவிர, மக்களை வந்து பெரியார் இப்போ எம்ஜிஆரை பற்றி அதை குறை சொன்னான்னு வச்சுக்கல. எம்ஜிஆரை வந்து ரொம்ப இப்போ சீமான் பெரியாரை விமர்சிக்கிற அளவுக்கு எம்ஜிஆரை தமிழ்நாட்டு யாராவது ஒரு தலைவர் விமர்சித்தால் கடும் எதிர்ப்பை சந்திப்பார். பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படும். இப்போ திருமருகன் என்ன சொல்கிறார்? புகழ்ந்து பேசுகிறார். என்ன வளர்த்தவர் அவர், என்னை வந்து வளர்ப்பு தந்தைன்னு சொன்னாரா தெரியல, கிட்டத்தட்ட காட்ஃபாதர்ன்ற அளவுக்கு இப்போ சொல்லிட்டாங்க. இது வந்து ஏன்னா எம்ஜிஆரோட வாக்குகள் வேணும் இல்லை, மக்கள் செல்வாக்கு என்று ஒன்று இருக்குல்ல. ஆகையினால தான் அந்த அதை வந்து பாதிக்கப்படாமல் வாக்கு அரசியல் இல்லையா, எப்படி சுற்றி வளைச்சாலும் பாஜகவோ திமுகவோ அதிமுகவோ எந்த கட்சியாக இருந்தாலும் வாக்கு அரசியல், அது பாதிக்கப்படுகிற சூழல் வந்தால் நிச்சயம் பண்ணுவாங்க. மற்றபடி கொள்கை சித்தாந்தம் விஷயத்தில் வேறு. அதனால் அவர் பெரியாருக்கு எதிராக பேசின சீமானை எதிர்த்து ரியாக்ட் பண்ணுறாங்க திமுக. அதே திமுக தலைவராகவும் தமிழக முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் எஸ்வி சேகர் நிகழ்ச்சிக்கும் போகிறாரு, வரவேற்கிறார், பாராட்டுகிறாரு. ஸோ அதற்கு கிளியராக இருக்காங்க. அது அரசியல் அரசியல் விஷயத்தில் அவர் திமுக சரியாக தான் இருக்குது. அதீதமாக செயல்படுது சீமான். அவரை நான் குறை சொல்லலாம், விமர்சிக்கலாம். பெரியார் விமர்சிப்பதற்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு, அவருக்கும் உண்டு. ஏதோ ஒரு சமயத்தில் சொல்லி நிறுத்தினோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வேற ஒரு அக்கேஷனில் வேற ஒரு சூழல் வரும்போது சொல்லலாம். அப்படி இதை பாஜகவும் பெரியாரை விமர்சிக்கிறது என்றாலும் குறிப்பிட்ட காலங்கள் இடைவெளி விட்டோ அல்ல தேவையான சூழலுக்கு ஏற்ப தான் அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்களே தவிர அதையே பிடிச்சிக்கிட்டு தினமும் பெரியார் எடுத்துகிட்டு இல்லை. இன்னும் சொல்ல போனார், பெரியாருடைய சமூக நீதியை பாராட்டி பேசிய பாஜக தலைவர் உண்டு. பேரை சொல்கிறேன். அப்போது தமிழக பாஜக தலைவராக இருந்த இல கணேசன் பெரியார் வந்து சமூக நீதியை நம்ம புறக்கணிக்க முடியாது என்று பாராட்டி பேசியிருக்கிறார். ஆகையினால நம்ம அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஆனால் அந்த ஒரு சாதுரியம் இல்லையோ அப்படின்னு நினைக்கிறேன், தெரியாது. ஆனால் ஈரோடு கிழக்கு தேர்தலில் இது பாதிக்குமா என்றால் நிச்சயமாக திமுக தான் வெற்றி பெறும். அதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய. எதிர்கட்சிகள் புறக்கணித்து விட்டன. இந்த சூழலில் 2வது இடத்தை நிச்சயமாக நாம் தமிழர் பெறும். நாங்கள் 2வது இடம் இருக்கிறோம் என்று நிரூபிப்பதற்காகவும் இப்படி பேசுவதற்காகவும் லைவ்லியாக இருக்கணும் இல்லையா, லைவ் ஒயர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த மாதிரி இந்த அரசியல் களத்தில் நம்ம இருந்துகிட்டே அணையாத நெருப்பாக இருந்துகிட்டே இருக்கணுன்றதுக்காக இப்படி பேசுகிறாரோ என்று நான் கருதுகிறேன். நன்றி சார். பல்வேறு கேள்விகள். தேங்க்யூ சார். ஆதன் அலைவரிசைக்கு நெஞ்சார்ந்த நன்றி. தேங்க்யூ சார்.